மாதம்பட்டி சிம்மகுமார் வலை போட்டு பெண்களை பிடிப்பதில் சூரர், அசகாய சூரர் அன்பா தான் இருந்தாரு. சரி, அவருடைய பாடி டிமாண்டு ஏன் மேய்ஞ்சிட்டு வருவாரு, என்ன செய்யறது? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சமையல் அறையில ஒரு கலைஞராகவும் சினிமாவுல ஒரு நடிகராகவும் மக்கள் மனதில் இடம் பிடித்த மாதம்பட்டி ரங்கராஜ் இப்போது ஒரு இணையதளத்தில் அதிரடி சர்ச்சையில் சிக்கியிருக்கிறாங்க. ஜாய் கிருஷ்ணாவுடன் திருமணமானது, அவர் கர்ப்பமாக இருக்கிற அவர்களது புகைப்படங்களும் முத்தம் கொடுக்கும் வீடியோவும் இணையதளத்தில் வேகமாக பரவியது. இதையெல்லாம் கண்டு ரசிகர்கள் மிகவும் அதிர்ச்சி அடைந்தனர். ஆனால் இது உண்மையா இல்ல ஒரு பொய்யான நாடகமா? இதை குறித்து புதிய சிந்தனை யூடியூப் சேனலுக்கு பயில்வான் தந்த பேட்டியில் அவர் சொன்னது, நான் ஏற்கனவே சொன்னது போலதான், மாதம்பட்டி ரங்கராஜ் இரண்டாவது திருமணம் செய்து கொள்ளவே மாட்டார். அவரின் முதல் மனைவி வழக்கறிஞர். அப்படி இருக்க அவர் எப்படி இன்னொரு பெண்ணை கல்யாணம் செய்ய முடியும்? இந்த அறநிலைத்துறை சட்டப்படி திருமணம் செல்லுபடியாக வேண்டும்னா அதற்கான விண்ணப்பத்தில் பெண்ணும் ஆணும் கையெழுத்திடணும். அதன் பின் சாட்சிகளும் கையெழுத்திடணும். அதற்கு பின்னுதான் அந்த திருமணமே சட்டப்படி செல்லுபடும். ஆனா ஒரு ரூம்ல நின்று மாலையை மாத்திட்டு கல்யாணம் ஆச்சுன்னு சொன்னா அந்த திருமணம் ஆகாது. அந்த மாதிரி திருமணம் எந்த விதத்திலும் செல்லாது. அவரின் முதல் மனைவியும் இரு குழந்தைகளும் இருக்கிறார்கள். விவாகரத்து எதுவும் இல்லாமல் இரண்டாவது திருமணம் செய்ய முடியாது. ஜாய் கிருஷ்ணாவிற்கு ரங்கராஜ் ஏற்கனவே திருமணமாகி குழந்தைகளுடன் இருப்பது தெரியும். எப்படி இரண்டாவது திருமணம் செய்து கொண்டார், எப்படி கர்ப்பமானார், இது எல்லாம் ஜாய் கிருஷ்ணாவின் தவறுதான் என்று பயில்வான் குற்றச்சாட்டியுள்ளார். ஜாய் கிருஷ்ணா தான் இன்ஸ்டாகிராமில் 6 மாத கர்ப்பம் என பதிவிட்டிருந்தார். ஆனா ரங்கராஜ் இதுவரை வாய் திறக்கவே இல்லை. அதற்கு பதிலாக முதல் மனைவி ஸ்ருதியுடன் சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். மேலும் இன்ஸ்டாகிராமில் இருந்து ஜாய் கிருஷ்ணாவுடன் உள்ள புகைப்படங்கள் எல்லாத்தையும் டெலீட் செய்து விட்டார். இதுதான் சொல்லாமலே சொல்லும் பதில், எனக்கு இந்த பொண்ணுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று. ஜாய் கிருஷ்ணா தான் ரங்கராஜரை பிளாக்மெயில் செய்து மிரட்டுகிறார் என்பதும் அது பெயருக்காகவோ இல்ல பணத்திற்காகவோ கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாதம்பட்டி ரங்கராஜ் பல டிவோர்ஸ் பெண்களுடன் உறவில் உள்ளார். அதுபோலதான் ஜாய் கிருஷ்ணாவுடன் பழகியிருப்பார் அப்படிங்கிற மாதிரி ஜாய் கர்ப்பத்தை மறைத்து வைத்து திருமணம் செய்ததாக போட்டோவும் போட்டு 6 மாதம் கழித்து வெளியே சொன்னார். இப்போ விஷயம் கையை மீறி போய்விட்டது என்று அவரே நேரடியாக கூறியுள்ளார் என்று பயில்வான் ரங்கநாதன் அந்த பேட்டியில் கூறியிருக்கிறார். இது மாதம்பட்டி ரங்கராஜனின் வாழ்க்கையா அல்லது ஜாய் கிருஷ்ணாவின் விளையாட்டா? உண்மையாக பாதிக்கப்பட்டவர் யார், ரங்கராஜா இல்ல ஜாய் கிருஷ்ணாவா? உங்களோட கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. மற்ற இன்னும் பல சுவாரஸ்யமான அப்டேட்டை பார்க்க எங்க சேனலை மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க.